பசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மே மாதத்துல உங்களை பார்க்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்துக்காக எதிர்பார்க்குதலோடு இருப்பீங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிப்பாராக. நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு கடந்து செலுத்தும் முன்பதாக ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு சகோதரன் தன்னுடைய காரில் பிரயாணத்தில் அவர் போய்கொண்டிருக்கையில் போற வழியில பார்க்கும்போது ஒரு வயசான அம்மா அந்த இடத்துல ஒரு பாரமான ஒரு சுமையை சுமந்து கொண்டு அவங்க நின்று கொண்டு இருக்கையில் அந்த சகோதரன் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க இந்த கார்ல நீங்க ஏறிக்கொள்ளலாம், நான் கொஞ்சம் தொழுவுல பிரயாணத்துல போய் கொண்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அந்த பாரத்தை தூக்கி கொண்டு அந்த கார்ல அவங்க அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த சகோதரன் திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த பாரத்தை அவங்க தலைமையிலேயே வச்சுன்னு உட்காந்து இருக்கிறாங்களா. அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னாரா, அம்மா இந்த பாரத்தை நீங்க காருக்குள்ள இறக்கி வைக்கலாம் இல்ல, உங்களையும் அந்த பாரத்தையும் சுமக்கிறதுக்கு கார் இருக்குதுல்ல, நீங்க ஏன் தலைமையில சுமந்துன்னு இருக்கிறீங்கன்னு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அம்மா அந்த தலைமையில இருக்கிற பாரத்தை இறக்கி கீழே வச்சாங்களாம். அப்பொழுது அந்த சகோதரன் சொல்லுகிற வார்த்தை, உங்களையும் அந்த சுமையும் அந்த பாரத்தையும் அந்த கார் தான் சுமந்து கொண்டு வரும், அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு அந்த சகோதரன் சொல்லும் போது நம்ம தியானித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம பாரத்தை சுமந்து கொள்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா ஏசப்பா நம்முடைய பாரத்தை சுமந்து கொள்ளும் போது நம்ம பாரத்தை சுமந்து வாழ்வது அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. இன்னைக்கு அன்பின் சகோதரிய சகோதரனை, இன்னைக்கு நாம செய்கிற அந்த தவறான காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பாரத்தை நம்ம தான் சுமக்கிறோம். என்னுடைய கஷ்டம் எனக்கு தான், என் கண்ணீர் எனக்கு தான், என் பாரம் எனக்கு தான், என் பலவீனம் எனக்கு தான், என் வியாதி எனக்கு தான், எனக்கு இருக்கிற கடன் தொல்லை எனக்கு தான், அநேக கவலைகளை பாரங்களை வேதனை வைத்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தை சற்று நிமிடங்கள் நம்ம தியானித்து பார்க்கும்போது சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது, கைவிடப்படும் போது, வேதனையோடு துக்கத்தோடு கலகத்தோடு இருக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்பொழுது இந்த இடத்துல பார்க்கும்போது கைவிடப்பட்ட சூழ்நிலையில சங்கீதக்காரன் தாவீது இருக்கிற நேரத்துல தன்னு கூட இருக்கிற தன் விசுவாசிகளை பார்த்து, தன் சகோதரர்களை பார்த்து, தன் சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, கஷ்டங்கள், உபத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள், வேதனை, கண்ணீர், துக்கம், அநேக துன்பங்கள் வர நேரத்துல கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று அவர் தைரியம் கொடுக்கிறார் என்று வசனத்தை கொண்டு நம்ம தியானிக்கிறோம். என் பாரத்தை நான் தான் சுமந்துக்கிறேன், என் பாரத்தை என்னால தான் நான் சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அந்த பாரத்தை நம்மளே சுமந்து கொள்றோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் மேல நம்ம பாரத்தை வைத்து விடும் போது அவர் நம்மளை ஆதரிக்கிற தேவன். இந்த உலகத்துல உங்களை ஆதரிக்கிறதுக்கு யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, என் அன்பின் சகோதரிய சகோதரனை, நீங்க கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடும் போது அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு இந்த உதாரணத்தை நம்ம பார்க்கும் போது அந்த சகோதரனை அந்த கார்ல அந்த அம்மாவை அவர் கூப்பிட்டுன்னு போற நேரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அம்மா அந்த சுமையை சுமந்து கொண்டுதான் அந்த கார்ல உட்கார்ந்தாங்க. ஏன்னா என் சுமைய நான் தான் சுமப்பேன்னு. இன்னைக்கு இதுவரையில நம்மளுக்கு தெரியல, நம்ம பாரத்தை சுமப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்பது வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம பாரத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மேல் நம்ம வைத்து விடும் போது அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவன், அவர் நம்மளை ஆறுதல் நாள் நடத்துகிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால என் அன்பின் சகோதரிய சகோதரனை, இன்னைக்கு வேதம் தெளிவாய் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு பார்க்கும் போது நம்ம பாரத்தை எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் மேல வைத்து விடும் போது அவர் நம்மளை ஆதரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்க அப்பா, உங்க அம்மா, உன் உற்றார் உறவினர், உன் இணைத்தர், உன் பந்தத்தர் யார் உன்னை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தராகிய ஆண்டவர்
உன்னை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகமே உன்னை கைவிட்டு உன்னை வெறுத்தாலும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். அதனால இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து கொண்டு நம்ம வாழும் போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடும் போது அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. நாம நீதிமானாய் வாழும் போது, நம்ம பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விடும் போது நிச்சயமாய் நம்மளை தள்ளாட விட மாட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால என் அன்பின் சகோதரிய சகோதரன், இந்த மே மாதத்துல உங்களுடைய வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உன் பாரத்தை தேவன் மேல் வைத்து விடும் போது கண்டிப்பா ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அநேக முறை என் பாரம் எனக்கு தான், என் கஷ்டம் எனக்கு தான், என் தொல்லைகள் எனக்கு தான், என் பிரச்சனைகள் எனக்கு தான், என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று கலைந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் உண்மை உள்ளவர் என்ற வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இயேசப்பாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும் போது நிச்சயமாய் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும் போது அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வினாடி உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மே மாதத்துல ஆண்டவரே நீங்க பேசின வாக்கு தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை வசனத்தை கொண்டு என்னோடு எங்களோடு நீங்க பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும் போது ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதே வண்ணமா இந்த மே மாதத்துல தகப்பனே, கர்த்தர் மேல் நாங்க பாரத்தை வைத்து விடும் போது நீர் ஆதரிக்கிற தெய்வம் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் குடும்பத்துக்காக எல்லை கிராமத்தை தேசத்தை ஆண்டவரே ராஜா சிறு பிள்ளைங்களை வாலிபர்களை வயதானவங்களை பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அண்ட சராசரத்தை படித்த தேவனுடைய நாமத்தினால் கட்டளிட்டு செபிக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே ராஜா. இந்த மாதத்தை முழுமையா உடைய பாதத்தில் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து இனியற்ற நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you. God be with you.